ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரீவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரீவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். குடமிளகாவும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு மசாலா பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு பட்டை, ஒரு லவங்கம் சேர்த்துக்கோங்க, பெருஞ்சீரகம், அப்புறம் கொஞ்சம் சின்ன ஜீரகம், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதுவுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் இருந்தால் கூட ஒரு வெங்காயம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இதுவுமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு காரம் ரொம்ப இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவை சேர்க்க வேண்டாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுனால நான் சேர்க்கலை. நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கோங்க, இன்னுமே நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ 2 தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ வெங்காயம் தக்காளியுமே பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வேகணும். ஸோ ஒன்ஸ் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா இதில் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எப்பயும் போல தான் கொஞ்சம் இது மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறமா குடமிளகா சேர்த்து செய்ய போகிறோம் அப்படிங்கிறனால அதிகமாக நம்ம காரம் சேர்க்க வேண்டாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ சில பேர் நல்ல காரம் சாப்பிடுவாங்க, சில பேர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் உங்கள் வீட்டுக்கு ஏற்றப்பல செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சப்ஜிக்கு தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஒரு மூடி போட்டுட்டோம் அப்படின்னா இன்னுமே சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு வரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா இதில் உருளைக்கிழங்கும் குடமிளகாவும் 2மே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் சேர்த்துக்க போகிறேன். எப்பயுமே நம்ம மசாலா நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா காய்கறிகள் சேர்த்து நம்ம செய்யும்போது அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கும் குடமிளகாவும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் இது கூட இன்னும் எக்ஸ்ட்ராவாக காய்கறி சேர்க்குறதா இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறிகள் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காய்கறி வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ நான் கொஞ்சம் சுக்கா டைப்பில் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தாராளமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஸோ அவ்வளோதான், தண்ணி நான் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம ஒன்ஸ் மூடி போட்டுருவோம். நல்லா மூடி போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க. இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5லிருந்து 6 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லாவே வெந்து வந்துடும். உருளைக்கிழங்கு எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும் அப்படிங்கிறனால ஒரு 5லிருந்து 6 நிமிஷம் வச்சிங்கன்னா உங்களுக்கு சிம்மில் வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சூப்பராக மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். அது போக நீங்கள் தயிர் சாதம் இல்லை அப்படின்னா நீங்கள் கிளறின சாதம்லாம் இருக்கு இல்லையா, அது கூடமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட இன்னுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக மசாலா தேவை அப்படின்னா இப்போ நமக்கு கறி மசால் பொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, கரம் மசாலா இல்லை கறி மசால் பொடின்னு இருக்குது. ஸோ அதிலிருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா அதோடையும் கூட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான குடமிளகாய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணியும் விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.